Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் பார்க்க போகிறோம். ஜேர்னல் என்ட்ரிஸ்க்கான 3 ஸ்டெப்ஸ் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்குறோம். ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனில் இன்வால்வ் ஆகிருக்கிற 2 அக்கௌண்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். தென் அது என்ன நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணணும். தென் we have to apply golden rules. golden rules நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தது. இந்த 3 டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்க்கு golden rules கொடுத்துருக்குறாங்க. பர்சனல் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ரியல் அக்கௌண்ட் டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். நாமினல் அக்கௌண்ட் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். கிரெடிட் பண்ணுறது எல்லாமே ஜி அப்படிங்கிறத ஸ்டார்ட் ஆகும். கிவர் வாட் கோஸ் அவுட், இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் அப்படிங்கிறத கெயின்ஸ் ஃபஸ்ட் எழுதியிருக்கிறேன். ஸோ ஜின்னு ஸ்டார்ட் ஆகிற எல்லாமே கிரெடிட்டில் வரும். அதுக்கு ஆப்போசிட்டாக வரதெல்லாம் டெபிட். இந்த கோல்டன் ரூல்ஸ் அப்ளை பண்ணி தான் நம்ம இந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஜேர்னல் என்ட்ரிஸ் பார்த்தலாம். ஜேர்னலைஸ் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன்ஸ் ஆஃப் மிஸ்ஸஸ் ராதா அண்ட் சன்ஸ். இங்கே டேட் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் பிஸ்னஸ் ஸ்டார்டட் வித் ருபீஸ் 2,50,000 அண்ட் கேஷ் டெபாசிட்டட் வித் பேங்க் ருபீஸ் 1,50,000. ஸோ ஜான்வரி 1 அன்றைக்கி நமக்கு 2 டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. பிஸ்னஸ் ஸ்டார்டட் வித் ருபீஸ் 2,50,000. இங்கே கேஷ் இன்வெஸ்ட் பண்ணி ஓனர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ இங்கே இன்வால்வ் ஆகிருக்கிற 2 அக்கௌண்ட் கேஷ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, 2,50,000. அப்போது இதுக்கான அக்கௌண்ட்டு கேஷ் அக்கௌண்ட். யார் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க? ப்ரொப்ரைட்டர். எப்பயுமே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இல்லை பிஸ்னஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை நம்ம என்ன டேர்மில் சொல்லணும் அப்படின்னா கேபிட்டல் அக்கௌண்ட். அதுவே இங்கே ப்ரொப்ரைட்டர் நேம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அவங்களோட நேமோடு நீங்கள் எழுதணும். இங்கே நம்மளுக்கு நேம் கொடுக்கல, கேபிட்டல் அக்கௌண்ட். இப்போ நேம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். என்ன பேர் கொடுத்துருக்காங்களோ அந்த பேரை போட்டு நீங்கள் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதிக்கணும். இப்போ நம்ம அக்கௌண்ட் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. இப்போ இந்த 2 அக்கௌண்ட்டும் என்ன கேட்டகரிக்குள்ளே வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கேஷ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட்டுக்கான கோல்டன் ரூல் டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இங்கே கேஷ் உள்ளே வருது இல்லையா, அப்போது கேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். கேபிட்டல் அப்படிங்கிறது ஒரு பர்சனோட கேபிட்டல். இங்கே நான் சொன்னேன் இல்லையா, பேர் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பேரை போட்டு நீங்கள் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதணும்னு. இப்போது இந்த கேபிட்டல் அக்கௌண்ட் பர்சனல் அக்கௌண்ட் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே வரும். பர்சனல் அக்கௌண்ட்டுக்கான கோல்டன் ரூல் டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். இப்போ இந்த ப்ரொப்ரைட்டர் பிஸ்னஸ்க்கு கேஷ் தராரு. அப்போ அவர் கிவர். கிவர் என்ன பண்ணணும்? கிரெடிட் பண்ணணும். கிரெடிட். இப்போ இதை என்ட்ரியாக எழுதலாம். இதுதான் ஜேர்னல் என்ட்ரிக்கான ஃபார்மேட்டு. டேட்டு, பர்டிகுலர்ஸ், லெஜர் ஃபோலியோ. லெஜர் ஃபோலியோக்கு இங்கே காலம் இல்லாமல் இருக்குது. டெபிட், கிரெடிட், அதுக்கான அமௌண்ட் எழுத வேண்டிய ஸ்பேஸ். இங்கே ஃபர்ஸ்ட் நீங்கள் டேட் எழுதிக்கணும். 2020 ஜான்வரி 1. இப்போ நம்ம எந்த அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும், எந்த அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ எந்த அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணுமோ அதை ஃபர்ஸ்ட்டு நீங்கள் எழுதணும். கேஷ் அக்கௌண்ட் டெட்டார், டிஆர் அப்படின்னா டெட்டார். இது இங்கே கார்னரில் எழுதணும். லெஜர் ஃபோலியோக்கு முன்னாடி, லெஜர் ஃபோலியோ காலம் இங்கே இருக்குது அப்படின்னா இப்போ அதுக்கு முன்னாடி டிஆர்னு எழுதணும். கிரெடிட்டில் எழுதும்போது 2 அப்படின்னு போட்டு தான் எழுதணும் எப்பயுமே. கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது கிரெடிட். அப்போது 2 கேபிட்டல் அக்கௌண்ட். எவ்வளோ அமௌண்ட்டை டெபிட் பண்ணணுமோ அதை டெபிட் காலமில், எவ்வளோ அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணணுமோ அதை கிரெடிட் காலமில் எழுதணும். 2,50,000. அப்போ 2,50,000 அப்படிங்கிறது 2 காலம்லேயே எழுதிடணும் நீங்கள். ஸோ அந்த என்ட்ரி எழுதி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கான நரேஷன் எழுதணும். நரேஷன் அப்படிங்கிறது இந்த என்ட்ரிக்கான எக்ஸ்ப்ளனேஷன். இங்கே நம்ம என்ட்ரி எழுதியிருக்கோம் இல்லையா, இந்த என்ட்ரிக்கான டிரான்சாக்ஷன் வேறு இடத்துல ரெஃபர் பண்ண முடியாது. அப்போ இந்த என்ட்ரிக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே நரேஷன் அப்படின்னு எழுதிடணும். பீயிங் பிஸ்னஸ் ஸ்டார்டட். நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் கேஷ் டெபாசிட்டட் வித் பேங்க். கேஷை பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்கிறோம். அப்போ இதில் இன்வால்வ் ஆகிருக்கிற 2 அக்கௌண்ட் கேஷ் அக்கௌண்ட் அண்ட் பேங்க் அக்கௌண்ட். இப்போ இங்கேயும் எதை டெபிட் பண்ணணும் எதை கிரெடிட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். கேஷ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட்டுக்கான கோல்டன் ரூல் டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இப்போ நம்ம கேஷை டெபாசிட் பண்ணுறோம். அப்போ பிஸ்னஸ்லேருந்து கேஷு வெளியில் போகும், இட் கோஸ் அவுட். அப்போது கேஷ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். யார்கிட்ட டெபாசிட் பண்ணுறாங்க? பேங்க்கில். பேங்க் அப்படிங்கிறது இங்கே ரிசீவர். ரிசீவரை நம்ம என்ன பண்ணணும்? டெபிட் பண்ணணும். இதுக்கான என்ட்ரி எதை டெபிட் பண்ணணுமோ அதை தான் ஃபஸ்ட்டு எழுதணும்னு சொன்னேன் இல்லையா. அப்போ பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும், கேஷ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். டேட் அதே ஃபஸ்ட்டு. பேங்க் அக்கௌண்ட் டேட்டா
டு கேஷ் அக்கௌண்ட். ரெண்டு காலம்லேயும் 1,50,000 அப்படிங்கிறத நீங்கள் எழுதிடணும். இதுக்கான நரேஷன் being cash deposited into bank. Next transaction, purchased furniture for cash. Furniture purchase பண்ணியிருக்காங்க. அப்போ இதில் இன்வால்வ் ஆகிருக்கிற ரெண்டு அக்கௌண்ட், furniture account, cash account. இப்போ furniture account, cash account ரெண்டுமே கம்பெனியோட சொத்து இல்லையா? அப்போ இது ரியல் அக்கௌண்ட்டில் வரும். ரெண்டுமே ரியல் அக்கௌண்ட்டுக்கான ரூல் டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணும்போது எது உள்ளே வருது? ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டை அப்போ டெபிட் பண்ணணும். ஃபர்னிச்சர் வாங்கும்போது கேஷ் பே பண்ணியிருக்காங்க, அப்போ கேஷ் வெளியில் போகுது. ஸோ கோஸ் அவுட் என்ன பண்ணணும்? கிரெடிட் பண்ணணும். ஸோ இதுக்கான என்ட்ரி ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். இங்கே டெபிட்டில் நம்ம ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் எழுதியிருக்கிறோம். ஸோ டேட் 3 ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டா to cash account. Being furniture purchased. Next transaction, purchased machinery on credit from Raghavan, rupees 50,000. இங்கே machinery purchase பண்ணுறாங்க. அப்போ இதில் இன்வால்வ் ஆகிருக்கிற அக்கௌண்ட் machinery account. பர்ச்சேஸ் மிஷினரி ஆன் கிரெடிட்க்கு வாங்குறாங்க. அப்போது இங்கே கேஷ் அப்படிங்கிறது வராது. யார்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அவங்களோட அக்கௌண்ட்டை தான் எழுதணும். இங்கே நம்ம யார்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம்? ராகவன். ஸோ அனதர் அக்கௌண்ட் இஸ் ராகவன் அக்கௌண்ட். இப்போ மெஷினரி அப்படிங்கிறது ரியல் அக்கௌண்ட்டில் வரும். ராகவன் அக்கௌண்ட் கம்ஸ் அண்டர் பர்சனல் அக்கௌண்ட். மெஷினரி இப்போது நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது உள்ளே வருது இல்லையா? அப்போ கம்ஸ் என்ன பண்ணணும்? டெபிட் பண்ணணும். ஸோ மெஷினரி அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். ராகவன் கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். ராகவன் அப்படிங்கிறது பர்சனல் அக்கௌண்ட். ரிசீவராக இருந்தால் டெபிட் பண்ணணும், கிவராக இருந்தால் கிரெடிட் பண்ணணும். ராகவன்ட்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது ராகவன் நமக்கு தராரு, அப்போ கிவரை கிரெடிட் பண்ணணும். ராகவன் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கான என்ட்ரி மெஷினரி அக்கௌண்ட் டேட்டா டு ராகவன் அக்கௌண்ட். மெஷினரி அக்கௌண்ட் டேட்டா டு ராகவன் அக்கௌண்ட். இதுக்கான அமௌண்ட்டு 50,000. being machinery purchased on credit. Next transaction, purchase goods for cash. goods purchase பண்ணுறோம் கேஷுக்கு. ஸோ இதில் இன்வால்வ் ஆகிருக்கிற ரெண்டு அக்கௌண்ட், பர்ச்சேஸ் அக்கௌண்ட், கேஷ் அக்கௌண்ட். இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது குட்ஸு. இப்போ மிஷினரிலாம் பர்ச்சேஸ் பண்ணும்போது மிஷினரி அக்கௌண்ட் அப்படின்னு எழுதணும். இங்கே குட்ஸு பர்ச்சேஸ் பண்ணும்போது குட்ஸ் அக்கௌண்ட் நம்ம எழுத மாட்டோம். அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் குட்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. அதனால் நீங்கள் குட்ஸு பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, சேல் பண்ணாலும் சரி, குட்ஸ் அக்கௌண்ட் எழுதவே கூடாது. பர்ச்சேஸ் பண்ணால் பர்ச்சேஸ் அக்கௌண்ட், சேல் பண்ணால் சேல்ஸ் அக்கௌண்ட். இதுக்கான கோல்டன் ரூல், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வில் கம் அண்டர் ரியல் அக்கௌண்ட். குட்ஸு பர்ச்சேஸ் பண்ணுறதுனால அது கம்பெனிக்கு ஒரு சொத்து. அப்போ அது ரியல் அக்கௌண்ட் அப்படிங்கிறதுக்குள்ள எடுத்துக்கணும். கேஷ் பே பண்ணுறோம், அப்போ அது ஒரு ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட்டுக்கான கோல்டன் ரூல் டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். உள்ளே வரதை டெபிட் பண்ணணும், வெளியில் போகிறத கிரெடிட் பண்ணணும். இங்கே குட்ஸு பர்ச்சேஸ் பண்ணுறது தான் உள்ளே வருது, அப்போ அதை டெபிட் பண்ணணும். கேஷ் பே பண்ணுறோம், அப்போ அதை கிரெடிட் பண்ணணும். ஸோ இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். $10,000 being goods purchased. Next transaction, sold goods for cash. goods சேல் பண்ணுறாங்க, கேஷ் ரிசீவ் பண்ணுறாங்க. இன்வால்வ் ஆகிருக்கிற ரெண்டு அக்கௌண்ட், ஒன்று கேஷ் அக்கௌண்ட். இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது கேஷ் அக்கௌண்ட். குட்ஸை சேல் பண்ணுறாங்க. பர்ச்சேஸ் பண்ணாலும் சேல் பண்ணாலும் குட்ஸ் அக்கௌண்ட் எழுதக்கூடாது. இங்கே சேல் பண்ணுறதுனால நீங்கள் எழுத வேண்டிய இன்னொரு அக்கௌண்ட் சேல்ஸ் அக்கௌண்ட். சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ரியல் அக்கௌண்ட்டுக்குள்ளே தான் வரும். கேஷ் அக்கௌண்ட் அப்படிங்கிறதும் ரியல் அக்கௌண்ட்டு தான். ரியல் அக்கௌண்ட்டுக்கான கோல்டன் ரூல் டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். எது உள்ளே வருதோ அதை டெபிட் பண்ணணும், எது வெளியில் போகுதோ அதை கிரெடிட் பண்ணணும். ஸோ இங்கே நம்மளுக்கு உள்ளே வர்றது கேஷ், அப்போ கேஷை டெபிட் பண்ணணும்.
குட்ஸு சேல் பண்ணது குட்ஸ் வெளியில் போகுது, அப்போ இதை கிரெடிட் பண்ணணும். என்ட்ரி கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். இங்கே டேட் நமக்கு 7 கொடுத்துருந்தாங்க. கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு amount 8,000. Being goods sold for cash. Next transaction on January 9th, goods sold to Yasoda. Goods யசோதாக்கு சேல் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே கேஷ் அப்படிங்கிற மாதிரி வார்த்தையே இல்லை. goods sold for cash to யசோதா அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ கேஷ் சேல்ஸ்ன்னு எடுத்துக்கணும். இங்கே கேஷ் அப்படிங்கிற அந்த டேர்ம் இல்லவே இல்லை. அப்போது யசோதாக்கு கிரெடிட் சேல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ இது கிரெடிட் சேல் அப்படிங்கிறதுனால இங்கே இன்வால்வ் ஆகிருக்கிற 2 அக்கௌண்ட்டு சேல்ஸ் அக்கௌண்ட் அண்ட் யசோதா அக்கௌண்ட். கிரெடிட்க்கு நீங்கள் சொல்லலைனாலும் இங்கே நேம் இருந்தாலே நீங்கள் கிரெடிட் சேல்ஸ்ன்னு தான் எடுத்துக்கணும். 2 அக்கௌண்ட்டும் என்ன நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட் பார்க்கணும். சேல்ஸ் அப்படின்னா இப்போ குட்ஸை சேல் பண்ணுறோம். ஸோ இட் கம்ஸ் அண்டர் ரியல் அக்கௌண்ட். யசோதா அப்படிங்கிறது பர்சனல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட்டுக்கான கோல்டன் ரூல், டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இங்கே நம்ம குட்ஸ் சேல் பண்ணும்போது குட்ஸ் வெளியில் போகும் இல்லையா, கோஸ் அவுட், அப்போது நம்ம கிரெடிட் பண்ணணும். யசோதா அப்படிங்கிறது பர்சன், இட் கம்ஸ் அண்டர் பர்சனல் அக்கௌண்ட். யசோதா கிவரா ரிசீவரா நீங்கள் பார்க்கணும். நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னா யசோதா ரிசீவரை நம்ம டெபிட் பண்ணணும். அப்போ யசோதா அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். ஸோ இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி யசோதா அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். $22,500. Being credit sales to Yasoda. Next transaction on January 11th, goods returned by Yasoda. Yasoda return பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி யசோதாக்கு நம்ம என்ன பண்ணோம், சேல்ஸ் பண்ணோம். சேல்ஸ் பண்ணதை இப்போ ரிட்டர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னு எடுத்துக்கணும். குட்ஸ் ரிட்டர்ன் வருது, குட்ஸ் தான் நமக்குள்ளே வருது. பட் குட்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது அக்கௌண்ட்ஸில் கிடையவே கிடையாது. சேல் பண்ண குட்ஸ் ரிட்டர்ன் வருதுன்னா சேல்ஸ் ரிட்டர்ன் எடுத்துக்கணும். அது மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணதை நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோன்னா அதை பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் அப்படின்னு நீங்கள் எழுதணும். ஸோ இங்கே இன்வால்வ் ஆகிருக்கிற 2 அக்கௌண்ட்டு சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட், யசோதா அக்கௌண்ட். ஆல்ரெடி சேல்ஸ் அக்கௌண்ட்டை ரியல் அக்கௌண்ட் எழுதணும்ல, அதே மாதிரி சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டையும் நீங்கள் ரியல் அக்கௌண்ட் அப்படி தான் எடுத்துக்கணும். யசோதா அக்கௌண்ட் பர்சனல் அக்கௌண்ட். இப்போ ரியல் அக்கௌண்ட்டுக்கான கோல்டன் ரூல், டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். குட்ஸ் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணுறாங்க, யசோதா ரிட்டர்ன் பண்ணுறாங்கன்னா நமக்கு குட்ஸ் உள்ளே வரும் இல்லையா, அப்போது கம்ஸ் இன் என்ன பண்ணணும், டெபிட் பண்ணணும். சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். யசோதா இப்போ கிவரா ரிசீவரா நீங்கள் பார்க்கணும். யசோதா ரிட்டர்ன் பண்ணுறாங்கன்னா நமக்கு கிவரை நம்ம கிரெடிட் பண்ணணும். கான ஜேர்னல் என்ட்ரி சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டேட்டா டு யசோதா அக்கௌண்ட். ஸோ டெபிட் காலம் கிரெடிட் காலம் ரெண்டுலேயுமே 2500 எழுதிடணும். பீயிங் சேல்ஸ் ரிட்டர்ன் பை யசோதா. Next transaction on January 12th, cash received from யசோதா. யசோதாட்டிருந்து கேஷ் ரிசீவ் பண்ணுறோம். அப்போது இதில் இன்வால்வ் ஆகிருக்கிற 2 அக்கௌண்ட்டு கேஷ் அக்கௌண்ட், யசோதா அக்கௌண்ட். கேஷ் அப்படிங்கிறது ரியல் அக்கௌண்ட், யசோதா பர்சனல் அக்கௌண்ட். இப்போ கேஷ் அப்படின்னா உள்ளே வருதா வெளியில் போகுதா நீங்கள் பார்க்கணும். நம்ம கேஷ் ரிசீவ் பண்ணுறோம் இல்லையா, இட் கம்ஸ் இன், அப்போது கேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். யசோதா ரிசீவரா கிவரா நீங்கள் பார்க்கணும். கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் யசோதா அப்படின்னா யசோதா கிவர், அப்போ யசோதா அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். ஸோ இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு யசோதா அக்கௌண்ட். அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கிறது 10,000. பீயிங் cash received from யசோதா. Next transaction paid advertisement expenses. அவங்களே சொல்லிட்டாங்க இது ஒரு எக்ஸ்பென்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்ஸ் பே பண்ணியிருக்கிறோம். அப்போது இதில் இன்வால்வ் ஆகிருக்கிற 2 அக்கௌண்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட் அக்கௌண்ட். ஸோ ஒரு எக்ஸ்பென்ஸ் ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், கேஷ் பே பண்ணுவோம் இல்லையா, அப்போது கேஷ் அக்கௌண்ட். இப்போ இந்த 2 அக்கௌண்ட் டெபிட்டா கிரெடிட்டான்னு பார்க்கணும். அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பென்ஸ்,
ஸோ தட் வில் கம் அண்டர் நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட்டில் எக்ஸ்பென்ஸை டெபிட் பண்ணணும், அதுதான் நம்ம ரூலில் எழுதியிருக்கிறோம். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் அக்கௌண்ட் இஸ் டு பி டெபிட்டட், கேஷ் பே பண்ணுறோம், ஸோ கேஷ் கோஸ் அவுட், அப்போது நம்ம கேஷ் அக்கௌண்ட்டை க்ரெடிட் பண்ணணும். ஜேர்னல் என்ட்ரி அட்வர்டைஸ்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். Being advertisement expenses paid. Next transaction, cash withdrawn from bank. இதில் இன்வால்வ் ஆகிருக்கிற ரெண்டு அக்கௌண்ட், கேஷ் அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட். ஸோ கேஷ் அப்படிங்கிறது ரியல் அக்கௌண்ட்டில் வரும், நம்ம பார்த்துருக்குறோம். ரியல் அக்கௌண்ட்டுக்கான கோல்டன் ரூல், டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இப்போ கேஷ் பேங்க்லேருந்து வித்ட்ரா பண்ணும்போது பிஸ்னஸ்க்கு கேஷு உள்ளே வருது, இட் கம்ஸ் இன், அப்போது கேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். பேங்க் அப்படிங்கிறது பர்சனல் அக்கௌண்ட், அப்போ அவங்க கிவராக ரிசீவராக நீங்கள் பார்க்கணும். பேங்க்லேருந்து வித்ட்ரா பண்ணும்போது அவங்க நம்மளுக்கு கிவர் இல்லையா, அப்போது பேங்க் அக்கௌண்ட்டை க்ரெடிட் பண்ணணும். ஜேர்னல் என்ட்ரி கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். 50,000 கொடுத்துருக்குறாங்க. பீயிங் கேஷ் withdrawn from bank. Next transaction on January 18, goods sold to James rupees 2,000. ஜேம்ஸுக்கு குட்ஸு சேல் பண்ணியிருக்கிறோம். ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி சேல்ஸ் டிரான்சாக்ஷன் பார்த்துருக்குறோம். நேம் கொடுத்துருந்தாங்கன்னா அது கிரெடிட் சேல்ஸ்னு எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ இதில் இன்வால்வ் ஆகிருக்கிற ரெண்டு அக்கௌண்ட், ஜேம்ஸ் அக்கௌண்ட் அண்ட் சேல்ஸ் அக்கௌண்ட். சேல்ஸ் அப்படிங்கிறது ரியல் அக்கௌண்ட், அப்போது இங்கே குட்ஸ் உள்ளே வருதா வெளியில் போகுதான்னு பார்க்கணும். சேல் பண்ணும்போது குட்ஸு வெளியில் போகும் பிஸ்னஸ்லேருந்து, இட் கோஸ் அவுட். கோஸ் அவுட் அப்படின்னா க்ரெடிட் பண்ணணும். ஜேம்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது பர்சனல் அக்கௌண்ட், அப்போ ஜேம்ஸ் ரிசீவரா கிவரா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். நம்ம குட்ஸை சேல் பண்ணும்போது ஜேம்ஸ் ரிசீவ் பண்ணுவார், ரிசீவரை நம்ம பர்சனல் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணணும், டெபிட் பண்ணணும். ஜேர்னல் என்ட்ரி ஜேம்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட் 2,000. Being goods sold to James. Next transaction on January 20, paid rent to Krishnan the landlord. இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்க டிரான்சாக்ஷன் ஆனது ரெண்ட் பே பண்ணியிருக்கிறோம், கிருஷ்ணனுக்கு பே பண்ணியிருக்கோம் இந்த லேண்ட்லார்ட். ஸோ ரெண்ட் பே பண்ணும்போது நேம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை நீங்கள் கன்சிடர் பண்ண தேவையில்லை, ஏன்னா ரெண்ட் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பென்ஸ். எக்ஸ்பென்ஸை நம்ம பே பண்ணும்போது எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும், கேஷ் அக்கௌண்ட்டை க்ரெடிட் பண்ணணும். இப்போ நம்ம சேல்ஸுக்கெலாம் நேம் கொடுத்துருந்தா அந்த நேம் எடுத்துக்கணும் நம்ம பார்த்தோம். பட் எக்ஸ்பென்ஸை பொறுத்த வரைக்கும் நேம் கொடுத்துருந்தா நீங்கள் அந்த நேமை இக்னோர் பண்ணிடணும். அப்போது இதில் இன்வால்வ் ஆகிருக்கிற ரெண்டு அக்கௌண்ட், ரெண்ட் அக்கௌண்ட் அண்ட் கேஷ் அக்கௌண்ட். இந்த நேமை இக்னோர் பண்ணிடணும் பிகாஸ் இட் இஸ் அன் எக்ஸ்பென்ஸ். ஆல்வேஸ் when expenses are paid and if you are given any names, that name is to be ignored. எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னா அது எந்த கிளாசிஃபிகேஷனுக்குள்ள வரும், நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட்டில் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும்னு பார்த்தோம் இல்லையா, அப்போது இந்த எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம். கேஷ் அப்படிங்கிறது ரியல் அக்கௌண்ட். நம்ம எக்ஸ்பென்ஸ் பே பண்ணும்போது கேஷ் வில் கோ அவுட், கோஸ் அவுட் என்ன பண்ணணும், க்ரெடிட் பண்ணணும். இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி ரெண்ட் அக்கௌண்ட் டேட்டா கேஷ் அக்கௌண்ட். இங்கே நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருந்தாங்க, 800 rupees. பீயிங் ரெண்ட் பெய்ட். நெக்ஸ்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்க டிரான்சாக்ஷன் பெய்டு சேலரி. சேலரி அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பென்ஸ். அப்போது இதில் இன்வால்வ் ஆகிருக்கிற ரெண்டு அக்கௌண்ட், சேலரி அக்கௌண்ட், எக்ஸ்பென்ஸ் பே பண்ணும்போது கேஷ் பே பண்ணுவோம் இல்லையா, அப்போ கேஷ் அக்கௌண்ட். ஆஸ் பர் கோல்டன் ரூல் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது நாமினல் அக்கௌண்ட்டில் வருது, எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். ஸோ சேலரி அக்கௌண்ட் இஸ் டு பி டெபிட்டட்,
கேஷ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ரியல் அக்கௌண்ட்டில் வரும். அப்போ கேஷ் வெளியில் போகுது, இட் கோஸ் அவுட். ஸோ கேஷ் அக்கௌண்ட் இஸ் டு பி credited. On January 21, salary account debtor to cash account 15,000. Being salary paid. நீங்கள் அமௌண்ட் காலமில் எழுதும்போது எப்பயுமே ரைட் ஹேண்ட் சைடு அலைன் பண்ணுற மாதிரி எழுதணும், ரைட் ஹேண்ட் சைடு ஒட்டி எழுதணும். நெக்ஸ்ட்டு டிரான்சாக்ஷன் 22, கேஷ் வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க் ஃபார் பர்சனல் யூஸ் ஆஃப் தி ப்ரொப்ரைட்டர் 6,250. ப்ரொப்ரைட்டர் பர்சனல் யூஸ்க்காக வித்ட்ரா பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி பேங்க்லேருந்து வித்ட்ரா பண்ண ஒரு டிரான்சாக்ஷன் பார்த்தோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன என்ட்ரி எழுதியிருந்தோம்னா கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதியிருந்தோம். ப்ரொப்ரைட்டர் பர்சனல் யூஸ்க்கு வித்ட்ரா பண்ணுறாரு அப்படின்னாலே நீங்கள் எழுத வேண்டிய அக்கௌண்ட் ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட். பர்சனல் யூஸ் அப்படின்னாலே ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது தான் கம்பல்சரி அங்கே வரணும். இங்கே யார் தராங்க ப்ரொப்ரைட்டருக்கு? பேங்க். அப்போ இதில் இன்வால்வ் ஆகிருக்கிற இன்னொரு அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட். பிஸ்னஸ்க்கு வந்தால் தான் கேஷ் அக்கௌண்ட் எழுதணும். இங்கே அவரோட பர்சனல் யூஸ் அப்படிங்கிறதுனால அதை ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட்டில் எழுதணும். ஸோ ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது யார் வித்ட்ரா பண்ணுறா? ப்ரொப்ரைட்டர். வில் கம் அண்டர் பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட்டோட ரூல் நம்மளுக்கு டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஏ தான் ப்ரொப்ரைட்டர் அப்படின்னா ஏஸ் ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட். அப்போ ஏ அப்படிங்கிறவர் ரிசீவராக கிவராக நீங்கள் பார்க்கணும். இங்கே வந்து ஒரு ரிசீவர், நம்ம வித்ட்ரா பண்ணும்போது அவர் ரிசீவ் பண்ணுறாரு இல்லையா, அப்போ அவரோட அக்கௌண்ட்டை நீங்கள் டெபிட் பண்ணணும். பேங்க் அப்படிங்கிறதும் ஒரு பர்சனல் அக்கௌண்ட்டு தான். பேங்க் இங்கே யார்? ரிசீவராக கிவராக? கிவர். பேங்க்கு தராங்க, அப்போது பேங்க் அக்கௌண்ட்டை க்ரெடிட் பண்ணணும். இப்போது இதுக்கான என்ட்ரி January 22, drawings account data to bank account 6,250. Being cash withdrawn by proprietor for personal use. Next, on January 24, paid Lokesh the manager his salary. லோகேஷ்க்கு சேலரி பே பண்ணியிருக்கிறோம். ஆல்ரெடி ரெண்ட்டுக்கு இதே மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் பார்த்தோம். எக்ஸ்பென்ஸாக இருந்துச்சுன்னா அங்கே நீங்கள் நேமை கன்சிடரே பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். இங்கே சேலரி அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பென்ஸு. ஸோ எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டு தான் நம்ம டெபிட் பண்ணணும். சேலரி அக்கௌண்ட். அப்போ இதில் இன்வால்வ் ஆகிருக்கிற இன்னொரு அக்கௌண்ட் என்னது? சேலரி பே பண்ணுறோம் அப்படின்னா கேஷ் பே பண்ணுவோம் இல்லையா, அப்போது இன்வால்வ் ஆகிருக்க இன்னொரு அக்கௌண்ட் கேஷ் அக்கௌண்ட். சேலரி அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பென்ஸ். எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை கோல்டன் ரூல் படி டெபிட் பண்ணணும். அப்போது சேலரி அக்கௌண்ட் இஸ் டு பி டெபிட்டட், கேஷ் இஸ் கோயிங் அவுட், கோஸ் அவுட் அப்படின்னா அதை க்ரெடிட் பண்ணணும். அப்போ இதுக்கான என்ட்ரி சேலரி அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் ஆன் January 24, salary account data to cash account 3,000. Being salary paid to manager. Next transaction, purchased goods on credit from அன்பு. ஸோ இங்கே கொடுத்துருக்கிற டிரான்சாக்ஷன் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம். யார்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்? அன்பு. இங்கே கேஷ் அப்படிங்கிற டேர்ம் கொடுக்கவே இல்லை. அப்போ கேஷ் அப்படிங்கிற அந்த வேர்டு இல்லவே இல்லைன்னா நீங்கள் கிரெடிட்னு எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ இங்கே இன்வால்வ் ஆகிருக்கிற அக்கௌண்ட்டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோம் இல்லையா, பர்ச்சேஸ் அக்கௌண்ட். யார்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம்? அன்பு. இங்கே கேஷ் அப்படிங்கிறது வரக்கூடாது, ஏன்னா அந்த டிரான்சாக்ஷனில் கொடுக்கல. அன்பு அக்கௌண்ட். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது இட் கம்ஸ் அண்டர் ரியல் அக்கௌண்ட். குட்ஸு பர்ச்சேஸ் பண்ணுறோம். குட்ஸ் அப்படிங்கிறது கம்பெனிக்கு ஒரு சொத்து, அப்போ அதை பர்ச்சேஸ் பண்ணுறோம். ரியல் அக்கௌண்ட்டுக்கான கோல்டன் ரூல் டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இங்கே பர்ச்சேஸ் பண்ணும்போது குட்ஸ் உள்ளே வரும் இல்லையா, அப்போது இதை டெபிட் பண்ணணும். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் இஸ் டு பி டெபிட்டட். தென் இட் இஸ் அ பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட்டுக்கான ரூல் ரிசீவராக இருந்தால் டெபிட் பண்ணணும், கிவராக இருந்தால் கிரெடிட் பண்ணணும். அன்பு கிட்டேருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அன்பு கிவர். கிவர் என்ன பண்ணணும்? கிரெடிட் பண்ணணும். January 25, purchase account data to அன்பு account
இங்கே நம்மளுக்கு கொடுத்த இந்த அமௌண்ட் 5000. being purchased from Anbu. Next transaction, returned goods by James. ஜேம்ஸுக்கு ஆல்ரெடி குட்ஸு சேல் பண்ணியிருந்தோம் இல்லையா? குட்ஸ் ரிட்டர்ன்டு பை அப்படின்னு கொடுத்துருந்தாலே நமக்கு ரிட்டர்ன் வருது, ஜேம்ஸ் கிட்டேருந்து ரிட்டர்ன் வருது. நம்மளுக்கு வர ரிட்டர்ன் எப்போயுமே சேல்ஸ் ரிட்டர்னாக தான் இருக்கும். ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் அப்படின்னா டெபிட் பண்ணணும்னு நம்ம பார்த்துருக்குறோம் ஆல்ரெடி. ஸோ இதுக்கான 2 அக்கௌண்ட், சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் அண்ட் ஜேம்ஸ் அக்கௌண்ட். கோல்டன் ரூல் அப்ளை பண்ணணும். இன்னொன்று நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சேல்ஸ்னால் எப்போயுமே கிரெடிட்டு, பர்ச்சேஸ்னால் எப்போயுமே டெபிட்டு. ஸோ சேல்ஸ் கிரெடிட் அப்படின்னா சேல்ஸ் ரிட்டர்ன் டெபிட். அதே மாதிரி பர்ச்சேஸ் வந்து எப்போயுமே டெபிட் அண்ட் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஆல்வேஸ் கிரெடிட். ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு ஈஸியாக எழுதிடலாம். அப்போ இங்கே டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காது சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னா அப்போ அதை டெபிட் பண்ணணும். யார் ரிட்டர்ன் பண்ணுறாங்க? ஜேம்ஸ். இப்போ ஜேம்ஸ் கிட்டேருந்து ரிட்டர்ன் வருதுன்னா ஜேம்ஸ் கிவர் அந்த கோல்டன் ரூல் படி என்ன பண்ணணும்? கிரெடிட் பண்ணணும். 27 சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டேட்டா டு ஜேம்ஸ் அக்கௌண்ட். being goods returned by James. Next transaction, cash received from James. ஸோ இதில் இன்வால்வ் ஆகிருக்கிற 2 அக்கௌண்ட்டு, கேஷ் அக்கௌண்ட் அண்ட் ஜேம்ஸ் அக்கௌண்ட். ஸோ கேஷ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ரியல் அக்கௌண்ட். நம்ம கேஷ் ரிசீவ் பண்ணும்போது கேஷ் கம்ஸ் இன். அப்போ கம்ஸ் இன் அப்படின்னா உள்ளே வரதை என்ன பண்ணணும்? டெபிட் பண்ணணும். கேஷ் அக்கௌண்ட் டெபிட். ஜேம்ஸ் அப்படிங்கிறவர் பர்சனல் அக்கௌண்ட்டில் வருவார். பர்சனல் அக்கௌண்ட்கான ரூல் ரிசீவரை டெபிட் பண்ணணும், கிவரை கிரெடிட் பண்ணணும். இங்கே ஜேம்ஸ் கிட்டேருந்து நம்ம ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னா ஜேம்ஸ் நமக்கு கிவரை கிரெடிட் பண்ணணும். அப்போது இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி, கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு ஜேம்ஸ் அக்கௌண்ட் 9800. இதுதான் அந்த அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. being cash received from James. ஸோ இந்த வீடியோவில் பார்த்த இந்த டிரான்சாக்ஷனுக்கான ஜேர்னல் என்ட்ரி உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வேறு ஏதாவது சாப்டருக்கு வேறு டாபிக் ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வேணும், இல்லை வேறு ஏதாவது டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.